ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். விசுவாசு வருஷம் ஆடி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். ஆடி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/7/2025 வியாழக்கிழமை பிறக்குது. அன்பார்ந்த தனுராசி அன்பர்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது தனுராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக தனுராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். என்ன சாமி வந்தவிட்டே நல்லதாக சொல்கிறீங்களே? கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அங்கே உள்ள ராசிநாதனான புதனோடு சேர்ந்து இருந்துக்கிட்டு அதே போல் அசுரகுருவான சுக்கிரனோடையும் சேர்ந்து இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியை பார்க்குறார். எப்போ ராசிநாதன் ராசியை பார்த்தாலே கண்டிப்பாக முன்னேற்றம் 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 முன்னேற்றம். அப்போ அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க புத பகவான் அப்படின்றது கல்விக்கு அதிபதி. கல்விக்கு அதிபதியான புத பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். இந்த தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன், அந்த இடத்தோட அதிபதியும் குரு. அப்போ இடைநிலை கல்வி, அடுத்த தொடக்க கல்வி, இதில் இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் 100% இந்த ஆடி மாதத்தில் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் உயர்கல்விக்கு உண்டானதொரு சூரியன். அவர் 8ல் இருக்கிறாரு, இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ உயர்கல்வியில் இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை சுக்கிரனை ராசியாதிபதியான குரு பார்க்குறாரு. தொழிலில் மேன்மையான நிலை, லாபங்களில் தொடர்ந்து லாபங்கள், அதே போல் வெற்றி வெற்றி வெற்றி. என்ன தொழில் தொடங்கினாலும் வெற்றி கிடைக்கும். கேட்ட இடத்துல பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம் மாத்ருஸ்தானம். கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாய்க்கு இருந்தான உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பனுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குமா? தகப்பனுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஆடி மாதம் தனுர் ராசி என்பவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம். நம்ம எப்பொழுதுமே இந்த மாசாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள். 1 சூரியன், 2 அங்காரகன், 3 சுக்கிரன், 4 புத பகவான். இந்த இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுல வச்சுக்கிட்டு சொன்னது செவ்வாய் என்ன பலன்களை தருவார். செவ்வாயை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதுக்கப்புறம் இது 8ஆம் இடத்துல இருக்காரு, அதுக்கடுத்தது 9ஆம் இடத்துக்கு வராரு, அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கும் வராரு. அப்போ செவ்வாயை பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களை தனுராசி என்பவர்களுக்கு ஆடி மாதத்தில் தருவார் அப்படின்றதையும், அதே போல் சுக்கிரன் என்னென்ன நற்பலன்களை தருவார், அவர் 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 7ஆம் இடத்துக்கு வராரு, நற்பலன்களை தருவார் அப்படின்றதையும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாத கிரகங்களான சுக்கிரன் பார்த்தலையானால் 17/7/2025 இந்த மாதம் பிறகுறது. 26ஆம் தேதி அன்றைக்கே சப்தமத்தில் போகிறார். ஸோ திருமணத்திற்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜாதக பரிவர்த்தனை பார்த்தலையானால் கண்டிப்பாக திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம், எடுத்த காரியங்களில் வெற்றி. அது தவிர பார்த்தலையானால் 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் போகிறது. இது புதன், சுக்கிரன், குரு, 3 கிரகங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சுருக்கிறவங்க, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர புதிய தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் புதுசாக கடன் வாங்குவீங்க. கடனில் நல்ல ஏற்றம் இருக்கும். அதாவது கடனில் ஏற்றம் இருக்கும்னா கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுறதுல லாபங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதியும் சப்தமத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக லாபங்கள் பல மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சுக்கிரன் சப்தமத்தில் இருக்கிறதுனால, குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார்,
கேத்துவோடு சேர்ந்து இருக்கார். ஆரம்ப காலத்திலேருந்து 17ஆம் தேதியிலிருந்து பார்த்தேன்னா 29/7/2025 வரலும் அவர் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் 9ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தையின் உடல்நிலையில் நிச்சயமாக பின்னடைவு இருக்கும். ஏன் அப்படின்னா 9ஆம் அதிபதியான சூரியனும் 9க்கு 12ன்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிறதும் 9ஆம் இடத்துல செவ்வாயும் கேத்துவும் சேர்ந்து இருக்கிறதும் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அதனால் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும். தந்தையின் மூலம் வரக்கூடிய சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்கும். தந்தையின் மூலமாக வர வேண்டிய சொத்துக்கள்லையும் பிரச்சனை இருக்கும். தந்தையின் மூலியமாக என்ன எதிர்பார்த்த உபயோகங்கள் கிடைக்காது. ஆனால் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு போகும்போது, அதாவது 29/7/2025 போகும்போது பார்த்தேன்னா நிச்சயமாக உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அது தவிர செவ்வாயே 12ஆம் அதிபதி, அவரே 10ஆம் இடத்துல போயிருக்கார். அதனால் வீட்டை விட்டு பிரிந்து சென்று நிச்சயமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும். அது தவிர தொழிலில் அதுவும் பார்த்தேன்னா தங்கம், அதை தவிர இது பேங்கிங்கில் இருக்கிறவங்க, கோல்டு ஸ்மித்தாக இருக்கிறவங்க, நகாசு வேலைகள் செய்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, அதை தவிர குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரிகள், அந்த மாதிரியான விஷயங்கள், அந்தணர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலமாக நிச்சயமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். அதனால் உங்களுடைய தொழிலில் மாறுதல்கள், தொழிலில் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும், வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கும். 3ஆம் இடத்துல சனி பகவான் முயற்சிகள் நிறைய பண்ண வைப்பார். சிறு சிறு தடங்கள் முடிஞ்சு அந்த முயற்சிகளில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடும். ஏன்னா ராகுவோடு சேர்ந்துருக்கீங்க, அபரிமிதமான முயற்சிகளை பண்ணுவீங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அபரிமிதமான முயற்சிகளை நீங்கள் பண்ணுவீங்க. அந்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் கடைசியில் பண்ணி நேரோயிங் பாயிண்ட் வரும்போது அந்த இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் அது நிற்கும். அதை திருப்பி சரி செஞ்சு அதுக்கு மேலே போவீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும். நிறைய படிப்பினையை கொடுக்கும். உங்கள் முயற்சிகள் எல்லாத்திலேயுமே நல்ல ஒரு அனுபவம் கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றியை கொடுக்க வைக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் எந்த விதமான முயற்சிகளும் சில நாட்கள் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். ஏன்னா சில நாட்கள் அந்த முயற்சிகள் எடுக்கிறதுனால தவறான முடிவுகள் போகும் அப்படின்றது சொல்கிறது. ஏன்னா சந்திராஷ்டம காலம்ன்றது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மறைந்து இருக்கக்கூடிய சந்திரனுக்கு மட்டும் ஏன் அப்படின்னா சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறோம். உங்களுடைய மூளையின் அழுத்தம், மூளையினுடைய வேலைப்பாடுகள் எல்லாவற்றுக்கும் அவனே காரகத்துவம் பெறதுனால, மனசு காரகத்துவம் அப்படின்றதுனால சந்திரனை சொல்கிறதுனால சந்திரன் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு புது முயற்சியும் வேண்டாம்னு சொல்லுவோம். இந்த சந்திராஷ்டம காலம் என்னென்னைக்கு, அதுக்கு எளிய பரிகாரம் என்ன, அது தவிர இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போனால் எப்படி இருக்கும்ன்றதை பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக விளக்கமாக விரிவாக சொன்னீங்க ஐயா. இந்த சந்திராஷ்டம தினங்களை பற்றி ஐயா சொன்னாங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மனநிலை, உடல்நிலை இதெல்லாம் கூட தொல்லை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ மனநிலை அப்படிங்கிறது மனோகாரகனாகிய சந்திரன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மனம் ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ அந்த தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த நேரத்தில் தவறாக போயிடும். அந்த தவறாக போனதுனால அதனுடைய பாதிப்புகள் அன்னைக்கே தெரியாது, அது பின்னாடி தெரியும். அப்போ பின்னாடி தெரிகிற போது அதனால் பல நஷ்டங்களும் பல விரயங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுரும். அப்போ அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாட்கள் உங்களுக்கு என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்குற போது இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடியது 24/7/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு பகல் 12:19 ஆரம்பமாகுது. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அதுக்கு அடுத்த நாள் 23/7/2025 புதன்கிழமை. அப்புறம் 26/7/2025 இந்த 3 நாட்களும் வருது. அதாவது 24/7/2025 வியாழக்கிழமை, 25/7/2025 வெள்ளிக்கிழமை, 26/7/2025 சனிக்கிழமை. அந்த 3 நாட்களில் 26ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 6:11 வரைக்கும் இருக்குது. அந்த 2.25 நாட்களை நீங்கள் அவசியம் தவிர்க்கணும். புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம், பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம்.
இது ரெண்டையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. இதனால் வரக்கூடிய விளைவுகள் இல்லாமல் போயிடும். அந்த பாதிப்புனால பெரிய நஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த நஷ்டங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இதை மாற்றிக்கிறது, இந்த காலகட்டத்தை தவிர்த்துட்டு மாற்றி அமைச்சிக்கிறது மிக மிக நல்லது. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டோம். இதுக்கு இடையில என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் பேசுனது அனைத்துமே மாதத்தில் இந்த மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய நிலையை வச்சு தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதுக்காக இதே மாதிரி நடந்துரும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு 30%லேருந்து 40% இது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ராசி இதுவாக இருந்தாலும் அதில் லக்னங்கள் வெவ்வேறையாக வரும். தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் இதெல்லாம் மாறி மாறி வரும். அதனால சில சிரமங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்படி சிரமங்களாக இருக்கிறவங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோசியரையோ அல்லது இந்த வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு பிடித்த ஜோசியர்களிடம் வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு இந்த காலகட்டம் எனக்கு எப்படி இருக்குது, இதுக்கு என்ன செய்தால் இந்த தீமையும் நன்மையாக மாறும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் பண்ணினீங்கன்னா இந்த தீமையிலிருந்து விலகி நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் அதையும் பண்ணிக்க வேண்டியது. மேலும் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெண் தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பெண் தெய்வங்களுக்கு இந்த ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது. அப்போ உங்கள் ஊர் அருகாமையில் உள்ள பெண் தெய்வ கோயில்களுக்கு போய் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் போய் தூபங்கள் ஏற்றி உங்களுடைய மனக்குறைகளை சொல்லி நீங்கள் வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த மனக்குறைகள் நீங்கி நன்மைகள் பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேசையங்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். ராசிநாதன் ராசியை பார்ப்பதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலம். இருந்தாலும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு வெற்றி பெறும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய குதூகலம் வரும். சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும், புதிய பார்ட்னர்ஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு பார்க்கணும்னா இப்போ ஜாதக பரிவர்த்தனை பண்ண ஆரம்பிங்க, நல்லது. அதை தவிர பார்த்தாலேனால் அரசாங்க ஊழியராக இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் ஆடி மாதம் விஸ்வாவசு வருஷத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருப்பினும் அரசாங்கத்தின் மூலியமாகவோ தந்தையின் மூலியமாகவோ உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறு சிறு ஆபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.